தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டம் என அழைக்கப்படும் இயக்குனர் தான் சங்கர் அவர்கள். ஒரு நடிகராக வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த சங்கர் அவர்களுக்கு எஸ். சந்திரசேகரிடம் உதவி இயக்குனராக பணிபுரியுமே வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருடன் பாத்தீங்கன்னா பல திரைப்படங்களில் பணியாற்றிய சங்கர் அவர்கள் ஜென்டில்மேன் என்கின்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி அர்ஜுன் அவர்கள் ஹீரோவாக நடித்த அந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் அளவில் வெற்றி கொடுத்திருக்கு. அதைத் தொடர்ந்து சங்கர் அவர்கள் தன்னுடைய திரைப்பயணத்தில் தோல்வியை சந்தித்தது இல்லை என்றுதான் சொல்லணும். அதைத் தொடர்ந்து காதலன், இந்தியன், ஜீன்ஸ், முதல்வன் என அடுத்தடுத்து வெற்றி படங்களாக கொடுத்து தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்களில் ஒருவராக உயர்ந்தவர் தான் நம்ம சங்கர் அவர்கள். தமிழ் சினிமாவுடைய மார்க்கெட்டை இந்திய அளவில் கொண்டு சேர்ந்த பெருமையை சங்கர் அவர்களை சாரும். அந்த அளவிற்கு அவர் இயக்கும் திரைப்படங்கள் இந்திய அளவில் வசூல் அளவில் சாதனை செஞ்சிட்டு இருக்கு. மேலும் சங்கர் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய காம்போவில் தற்பொழுது இந்தியனுடைய 2ஆம் பாகம் வெளிவர இருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த திரைப்படம் ஒரு கலவையான விமர்சனங்களையே பெற்று வருவதும், குறிப்பாக இந்த திரைப்படம் 3 மணி நேரம் ஓடக்கூடியதாக இருந்ததால் நீளத்தை குறைத்திருந்தால் நன்றாக இருக்கும் என ரசிகர்களுமே கூறி வந்துட்டு இருக்காங்க. எனவே சங்கர் அவர்கள் இந்தியனுடைய 2ஆம் பாகத்திலிருந்து 20 நிமிடங்களை குறைத்துள்ளார் என ஒரு தகவல்கள் கிடைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதற்கிடையில சங்கர் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் பற்றி ஒரு புதிய தகவல் ஒன்றும் வெளிவந்திருக்கு. அதாவது சங்கர் அவர்கள் அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து ஒரு புதிய திரைப்படம் ஒன்றை எடுக்க இருப்பதாகவும், இந்த கதை கிட்டத்தட்ட சிவாஜி திரைப்படத்தை போலவே ஒரு பவர்ஃபுல்லான கதையாம். ஆகையால இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.